உரமானியம் வந்து இப்ப இதுவரை என்ன இருந்துச்சு, இடையில போய் சேரும்போது பெனிஃபிஷியரிக்கு விவசாயிக்கு கொண்டு போய் சேரும்போது அவனுக்கு 30% 40% தான் போய் சேர்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப டிபிடி கொண்டு வரும்போது அந்த இன்னொரு வகையிலும் ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. அதாவது பில்ஃபரேஜ் ஏற்பட்டுருங்கிறதுக்காக பிரைவேட் செக்டர்ட்டே கொடுத்துட்டாங்க. யாரு இந்த ஃபெர்டிலைசர் உற்பத்தி பண்றாங்களோ அவங்களே போய் ரீட்டைல் ஷாப் ஆரம்பிச்சுக்கலாம், கூட்டுறவு சங்கத்தை எல்லாம் மூடுன்ட்டாங்க. இல்ல அதனால இது குறைக்கிறாங்க, பணத்தை குறைக்கிறாங்களா. டைரக்ட் பேமெண்ட்டுங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டுட்டு வந்து அப்போ எதிர்த்தாங்க அவங்க. இப்போ அது பெரிய நன்மையை உருவாக்குறதாக காட்டுறாங்க. மிக முக்கியமாக நாம் இதில் கருத வேண்டியதுன்னு சொன்னால், விவசாயிகளுக்கு கடந்த 2 ஆண்டுகள் துன்பப்பட்டதுனால தான் 1.7% குறைஞ்சது. சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல புதிய சிந்தனையெல்லாம் இதில் இல்லை. அதிகபட்சமாக 90% விவசாயிகளை நம்பி இருக்கக்கூடிய, விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு. ஆகையினால தான் நம்ம என்ன புள்ளி உரம் வச்சோம்னு சொன்னால், ஜிடிபியில் மொத்தத்தில் 10% மேனுஃபேக்சரிங் வந்துச்சுன்னா, இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்து வந்துச்சுன்னா 4% குறைந்தபட்சம் அக்ரிகல்ச்சர் மூலமாக வரணும். அப்படின்னா விவசாயிக்கு போதுமான அளவுக்கு வரும் வாங்கும் சக்தியை உருவாக்க வேண்டும். அந்த வாங்கு சக்தி உருவாக்குவதற்காக இந்த திட்டங்களே, விவசாயிகளுக்கு உள்ள திட்டங்கள், சப்சிடி திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள், நீர் ஆதார திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க சகோதரர்கள்லாம் விவசாய சங்கத்தில் முக்கியமாக சொல்லக்கூடியது நிதிகளை எல்லாம் ஒன்றிணைக்கணும், நதிகள் பூராத்தையும் ஒன்றிணைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், நதிகளுக்காக கொடுக்கப்படுகின்ற வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போன ஆண்டு இவங்க ஒதுக்கீடு செய்தது 4510 கோடி ரூபா கொடுத்தாங்க. இப்போ அதை 4ல் 1 பங்காக்கி 1625 கோடி தான் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி நதிகளெல்லாம் ஒன்று சேர்க்க முடியும்? காரணம் என்னன்னு சொன்னால், மொத்தத்தில் மாநில அரசுக்கு நாங்கள் பணத்தை பங்கீடு 14வது நிதி கமிஷனில் கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் செலவழிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை திரும்பவும் மட்டம் தட்டி அவர்களை ஊரை விட்டு வெளியேற்றுகிறார்கள். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 38,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு இருக்கக்கூடியதில் என்னென்னா, 1500 திட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை 330 திட்டங்களாக மாற்றியதாக பட்ஜெட்டில் அருண்ஜேட்லி அவர்களே சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த திட்டங்களை எல்லாம் ஒன்றிணைத்து அதனுடைய தொகையை குறைத்து விடுகிறார்கள். இது மறைமுகமாக செயல்படுத்துகிற போது நமக்கு தெரிய வரும். விவசாயிகளுக்கு அவர்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க ஆக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே தான் அவருடைய 9 பில்லர்ஸ் என்று சொல்லப்படுவதிலே முதல் பிள்ளராக விவசாயத்தை எடுத்துக்கொண்டு 5 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ கூட ஆகட்டும், ஆனால் அந்த முயற்சியை நாம் பாராட்ட வேண்டும். அதாவது வருமானத்தை இதுகாரும் அதைத்தான் நான் பாராட்டினேன். இதுகாரும் இருந்த நிதியமைச்சர்கள் அத்தனை பேரும் விவசாயத்தை உணவு பாதுகாப்புக்காக மட்டும் பார்த்தார்கள். ஆனால் இந்த முறைதான் அது வருமானம் சார்ந்தது என்ற பார்வை வந்திருக்கிற, அந்த பார்வைக்காக பாராட்டுகிறேன் என்று சொன்னேன். இரண்டாவது அதுல வருமானத்தை இரட்டிப்பாக ஆக்க முடியும் என்றால் எப்படி ஆக்க முடியும் என்ற கருத்தையும் நாங்கள் வெளியிட்டாக வேண்டும். பொதுவாக என் காரணம், நாங்கள்லாம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற காரணத்தால் எப்பொழுது கொண்டு வர முடியும் என்றால், இம்போர்ட் வேல்யூ ஆடட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், வெளிநாட்டிலே இருந்து வேல்யூ ஆடட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை என்றைக்கு இம்போர்ட் பண்ணுவதற்கு பேன் பண்ணுகிறார்களோ அப்பொழுது உள்நாட்டிலே உற்பத்திக்கு வருமானம் அந்த நிலையை எப்பொழுது எடுக்க போறாங்க? அவர்கள் போய் WTO எல்லாம் கையெழுத்து போட்டு விட்டு எல்லாம் ஒரு நிலையை எடுத்து விட்டு, அது எங்களுடைய சர்க்கார், காங்கிரஸ் சர்க்கார், என்னுடைய கூட்டணி சர்க்காராக இருந்த காலத்திலேயே அதை நோக்கி நாங்கள்லாம் பயணித்து விட்டு வந்துவிட்டு உலகளாவிய பொருளாதார திட்டத்துக்கெல்லாம் அனுமதி வழங்கிவிட்டு எங்கெங்கோ இருந்து விளைவிக்கின்ற பொருளை கொண்டு வந்து இங்கே சீப்பாக அவனுடைய என் ப்ராடக்டாக கொண்டு வந்து இங்கே கொடுக்கிற போது மார்க்கெட்ல இன்றைக்கு மில்க் பவுடர்கள், இன்றைக்கெல்லாம் பால் உற்பத்தி உலகத்திலே 2வது இடத்துல இந்தியா இருக்கிறது. ஆனால் அதற்கு உரிய விலை இவர்களுக்கு கிடைக்கிறதா என்றால் கிடைக்கவில்லை. காரணம், பிஸ்கட்டுகளும் சாக்லேட்டுகளும், வெளிநாட்டு சாக்லேட்டுகளும் வெளிநாட்டு பிஸ்கட்டுகளும் இவைகளை கோதுமையிலேயும் பாலையும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்க இருக்கிறவனுக்கு எப்படி விலை கிடைக்கும்? அதற்கு ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறாரு, அது பயனளிக்குமா அப்படிங்கறத நீங்க சொன்ன திருப்பியா? அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொன்ன இந்த கேள்வியோட சேர்த்து அடிப்படையே நாங்கள் அங்க வைத்த சர்க்காரிலேயே இதை எப்பொழுது WTO கையெழுத்து போட்டு விட்டு விவசாயத்தை சார்ந்திருக்கிற பொருள்கள் 100% இதில் 100% அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொருளாகவோ இங்கே இருக்கக்கூடிய விவசாய விளைபொருட்களை, உணவு தானிய பொருட்களை வெளிநாடுகளில் வர்த்தகம் செய்வதற்கு 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது என்பது விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. ஒரு விஷயம் வச்சுங்க, இந்த 5 ஆண்டுகளில் இந்த விவசாயிகளுக்கு
பட்ஜெட்ல நிதியமைச்சர் சொன்ன மாதிரி போகணும்னு சொன்னா விவசாய உற்பத்தி 14% ஒவ்வொரு ஆண்டும் வரணும். 14% விவசாய உற்பத்தி வர வேண்டும் என்று சொன்னால் வந்தால்தான் நீங்க 5 ஆண்டுகள்ல அதுக்கான சொதக்கால நிற்க முடியும். ஆனா இப்ப என்ன வளர்ச்சி இருக்கு விவசாயத்துல? இது எப்படி 14% ஆகும்? கொஞ்சம் பொறுமையா நாளை காலையில நீங்க பத்திரிகையில பார்த்தாலும் கணக்கு போட்டாலும் கரெக்டா தெரியும். இப்ப பேசிட்டு எதை வேணா போயிடலாம். 14% வருஷா வருஷம் விவசாய உற்பத்தி அதிகமாகணும்னா அந்நிய முதலீடு 100% வந்தா அது எப்படி அதிகமாகும்? எம்எஸ்பி கிடையாதுன்னா அது எப்படி அதிகமாகும்? உரத்தினுடைய மானியத்தை குறைத்த பிறகு இது எப்படி அதிகமாகும்? அதெல்லாத்தையும் கூட வேடிக்கை. நீங்க விவசாயிகளை நீங்க ஒரு 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 பொருட்டாகவே மதிக்கவில்லை. இந்த அறிக்கை வார்த்தை ஜாலங்கள் நிறைய இருக்குது. நான் அதை குறை சொல்லலை, அது நிரம்பவே இருக்கிறது. ஆனா அது நடைமுறைக்கு வருகிற பொழுது எந்த விவசாயிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த விவசாயிகள் போராட்ட களத்தில் தான் இருப்பார்களே தவிர அவர் நல்லது செய்ய முடியாது. திரு பாண்டியன், இல்ல சந்தையினுடைய பொருளினுடைய விலையை சந்தையை தீர்மானித்துக் கொள்ளும் என்ற ஒரு நிலை உருவாக்கி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த அடிப்படையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், அவர்களே விலை நிர்ணயம் செஞ்சுக்கக்கூடிய உரிமை கேட்கணும். நீண்ட காலமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்வியிலேயே ஒரு சின்ன தவறு இருக்குல்ல, அவருடைய கேள்விகள்லயே என்னன்னா சந்தையை அவர்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறது அல்லவா? அப்போ சப்சிடியை கொடுக்க கூடாது. இடைத்தரகர்கள் கம்மி பண்றோம். அப்புறம் எப்படி நீங்க சந்தையை விவசாயம் நிர்ணயிக்க முடியும்? வேணாம் நிர்ணயிக்க முடியுதா? விவசாயம் அவன் உற்பத்தி பண்ற பொருளுக்கு சப்சிடி பண்ணிட்டு 30% சப்சிடி கொடுத்துட்டு அதுதான் கேள்வி. ஆனால் விவசாயிகளால் மட்டும் அது சாத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த அந்நிய எல்லா அரசாங்கங்களை ஏமாத்துது. எல்லா அரசாங்கங்களை விவசாயிகளை ஏமாத்துறது. அது எப்படி ஏமாத்துறாங்கன்னா நாங்க நீங்களே விலையை நிர்ணயிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 30% கன்சூமர்ஸுக்கு கொண்டு போய் சப்சிடி பண்ணி கொடுத்தாரு. பட்ஜெட்டை பொறுத்தவரையில நான் துவக்கத்திலேயே சொன்னேன், இது செயல்பாட்டுக்கு வர்ற போது விவசாயிகள் பயன்பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது நான் சொன்னேன். கேபிஆர் சொல்லியிருக்கிறாங்க, இது வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில்ங்கிற ஒரு அங்கீகாரத்தை விவசாயத்துக்கு இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கு. அந்த வகையில் நான் வரவேற்கிறேன். ஆனா இந்த வருமானத்தை இந்திய விவசாயிகளால, சிறு குறு விவசாயிகளால ஈட்ட முடியுமா, அந்த உயர முடியுமா? இல்ல நான் சொல்லிடுறேன், உயர்த்த முடியுமாங்கிற சந்தேகம் வந்திருக்கு. நான் கேட்கிறேன், ஒன்னே உதாரணத்தை நான் கேட்கிறேன். 28 லட்சம் ஹெக்டேர் புதிய பாசன பகுதியை உருவாக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பாசன பரப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா அந்த விளைநிலங்களை பூரா இன்னைக்கு பெரு நிறுவனங்களுக்கும் இன்னைக்கு இயற்கை வளங்களை வெட்டி எடுக்கிற பேரால விளைநிலங்கள் அல்லோகலப்படுத்தப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது. அப்ப விளைநிலங்களுடைய எண்ணிக்கை சராசரி மிகப்பெரிய 22 லட்சம் ஏக்கரா இருந்த காவிரி பாசன பகுதியுடைய விளைநிலம் இன்னைக்கு 12 லட்சம் ஏக்கர் முப்போகம் விளைந்தது கூட ஒரு போகத்தை விளைவிக்க முடியாம பாதிக்கப்பட்டு போச்சு. அந்த நீராதார திட்டங்களை பத்தியான கருத்தை இவங்க சொல்லவே இல்லை. காவிரிக்கு இருக்குது, முல்லை பெரியாறு பிரச்சனை இருக்கு. நாளைக்கு மறுநாள் கூட நாங்க மனித சங்கிலி அமைச்சு போராட்டம் நடத்த போறோம் நீதி கேட்டு. இப்ப இந்த மாதிரி போராட்டங்கள் நடத்துகின்ற போது இதை பத்தியான கருத்து இதுல இல்ல. இந்த விஷயத்துல நான் ஒரு கேள்வி வச்சுறேன். இல்ல இதுல இந்த அந்நிய நேரடி முதலீட்டின் மூலமாக வைக்கக்கூடிய ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. இது மறைமுகமாக விவசாயிகளை தாங்கள் என்ன உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை மட்டுமே உற்பத்தி செய்வதை நோக்கி தள்ளும். அதீத விலை கொடுத்து இந்த பொருளை உற்பத்தி செய்யுங்க அல்லது இந்த உணவு தானியத்தை உற்பத்தி செய்யுங்க என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதன் பிறகு அதை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அது ஒரு விதமாக மறைமுகமான ஒரு சூதாட்டத்திற்கு வழிவகுக்குங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. அது ஆதாயமா அல்லது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துமாங்கிறதா இந்த மின்னணு ஒழுங்குபடுத்துதல்ங்கிற முறைகள் எல்லாமே இது இந்திய விவசாயிகளை பாதுகாக்க போறது கிடையாது. எப்போ ஆன்லைன் வர்த்தகத்தை எடுத்து நாங்க போராடிட்டு இருக்கிற பொழுது நீங்க சொல்ற எந்த ஒரு திட்டமுமே பொருந்தாது. நான் அதுக்கு தான் இப்போ வரேன்னா, இது முழுமையிலும் இந்த நீர் பாசனத்தை விரிவுபடுத்துற திட்டங்கள், இந்த இயற்கை விவசாயத்தை விரிவுபடுத்துற திட்டங்கள், இது எல்லாமே பன்னாட்டு பெருமுதலாளிகளுக்கு சாதகமான விஷயங்கள் வருது. ஏன்னா தரிசு நிலங்களை வாங்கி குவிச்சிருக்கிறது பன்னாட்டு பெருமுதலாளிகள். இன்னைக்கு சாகுபடி பணியில ஈடுபட்டிருக்கிற நிலங்களை பண்படுத்துவதற்கு, அதோட பாசனத்தை கட்டுமானங்களை மேம்படுத்துவதற்கு, பராமரிப்பு செய்வதற்கு, இருக்கிற நீர்தாவா பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. இப்ப பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தாங்க நதிநீர் இணைப்பு திட்டத்தை. இன்னைக்கு இருக்கிற ரயில்வே துறை அமைச்சர் அன்னைக்கு அதுக்கு தலைவராக இருந்தார். அவர் அன்னைக்கு 1000 கோடியை முதலாண்டில் ஒதுக்கினார்.
இவங்க இன்னைக்கு மோடி அரசாங்கம் முதலாண்டு 100 கோடியை ஒதுக்குனாங்க. இந்த பட்ஜெட்ல அதை பத்தி சொல்லல. நான் என்ன கேட்கிறேன்னா, நதிநீர் இணைப்பு திட்டத்தை பத்தி நேற்றுக்கு முந்த நாள் போய் கர்நாடகாவில் பிரதமர் பேசுறாரு, நம்பிக்கை வருது. ஆனா பட்ஜெட்ல அதுக்கான திட்டங்கள் இல்ல. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், நீங்க நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது வாயால பேசுறது மட்டுமோ, நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டுமோ அதுக்கான குழு போறது கிடையாது. முதல்ல நதிநீர் திட்டம் இணைப்பு திட்டத்தை உருவாக்கணும்னா நதிகள் தேசியமயமாக்கணும். மத்திய அரசோட கட்டுப்பாட்டோட நதிகளை கொண்டு வராத பட்சத்தில் நடவடிக்கை மேற்கொள்வது என்பது போலித்தனம். சந்திரசேகர் அவருடைய கருத்தை கேட்டு வரோம். இதுல ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் கடந்த முறை சொல்லப்பட்ட அது எல்லாம் ஒரு வாசகங்களாக இருக்குது, ஒரு ஸ்லோகனாகவே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை கே.பி. ராமலிங்கம் வைக்கிறார். கடந்த முறை சொல்லப்பட்ட பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்த பட்ஜெட்டில் எந்த அறிவிப்புகளும் இல்லை, அந்த மாதிரியான வாதங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. இது வெறும் வார்த்தைகளால் வர்ணிக்கக்கூடிய செயல்களாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கை இருக்கிறதா, அல்லது கடந்த பட்ஜெட் அல்லது அதற்கு முந்தைய பட்ஜெட்டுடைய ஒரு தெளிவான திட்டமிடலோடு கூடிய ஒரு தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாக இருக்கிறதா? இந்த நிதிநிலை அறிக்கை மொத்தமாகவே ஒரு 2 வருட காலங்களாக அவர்கள் வேறு டைரக்ஷனில் போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வர்ச்சுவலாக சொல்லலாம், இது யூபிஏ பட்ஜெட்டுன்னு. அவங்க இப்போ எலெக்ஷன் வர்றதுனால அந்த இண்டஸ்ட்ரிக்கு ரிஃபார்ம்ஸு அதெல்லாம் விட்டுட்டு கிராமிய பகுதிகளில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை இது பண்ணலாம், அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண அந்த மன்ரேகா ப்ரோக்ராமுக்கே இப்போ ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டே நீங்கள் சொல்லலாம், இது ஒரு ஒரு மாயையில் ஒரு இமேஜை ஏற்படுத்துகிறாங்க. எப்படின்னா, நாங்கள் வறுமை கோடு கீழே இருக்கிற மக்களுக்கும், புவர் பீப்புளுக்கும், பிலோ பாவர்ட்டி லைன், அப்புறமா முக்கியமாக ஒரு கிராமப்புற மக்களுக்காக பட்ஜெட் என்ற ஒரு ஃபோக்கஸ் தான் காமிக்கிறாங்க இதில்.